வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இங்கே சீதாவோட அம்மா ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க. அப்போ சத்யா கேட்குறாங்க, ஏம்மா அழுற? அக்கா 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, நான் கூட நல்ல வேலைக்கு போயிடுவோம்மா, இன்னும் 2 நாள் தாம்மா அப்படிங்கிறாங்க. அது இல்லைடா, சீதாவும் மீனாவும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. மீனா மேலே ரொம்ப அன்பாக இருப்பான் அந்த சீதா. இப்போ சீதா பேசவே மாட்றா. மீனாவுக்குமே சீதாவை பற்றி பேசினா ரொம்ப வெறுப்பாக பேசுகிறான். அப்படிங்கும்போது, அம்மா சீதா பண்ணது அம்மா தப்பு. மீனாக்கா எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் சீதாவுக்காகவும் என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க. மாமாவும் அப்படி தான். அவங்கள ஒரு மாதிரி பேசுகிறதும், அருண் மாமா முத்து மாமா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு மாதிரி நடக்கிறதும், முத்து மாமாவை ஒரு மாதிரி பேசுகிறதும், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால் அக்கா கோவப்படுறதுல என்னம்மா தப்பு இருக்குது? சீதா இறங்கி வரணும், இறங்கி வரமாட்றா. அப்படிங்கும்போது, டேய் உங்கள் அப்பா எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் ஒருத்தர் ஒவ்வொரு திசையில் இருந்தால் எப்புட்றா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா இதெல்லாம் சரியாயிரும், நான் சீதாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சீதாட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. மீனாட்டையும் பேசுகிறாங்க. அம்மா இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கக்கா. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் முடித்த பிறகு மாப்பிள்ளை மாதிரி உங்களை நல்லா பார்த்துக்குறாங்க, அதில் எவ்வித மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சரி அம்மாவை பார்க்க வரான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பொன்னியம்மன் கோவிலுக்கு மறுநாள் காலைல வராங்க. அப்போ மீனா அம்மா சொல்கிறாங்க, எப்போவுமே நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லி தான் உங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், நான் கூட அப்படி தான் உங்களை வளர்த்தேன். அப்படிங்கும்போது, அக்கா சாரிக்கா, அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. என் வீட்டுக்காரு விட்டு கொடுக்கவே மாட்டுறாரு. அந்த சாதாரண டிரைவர் என்னை வம்பு பண்ணுறான், வைக்கிறான். அவன் தெரிஞ்சவன்லாம் ஓசியில் எதையுமே மதிக்காமல் போயிட்டுருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாருக்கா. அதுபோக என் வீட்டுக்காரன் நீ பேசணுன்னு எனக்கு கோவம் வந்துடுச்சு. அப்படிங்கும்போது, மாமா பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் சீதா, தப்பாக போகிறவரா. அப்புறம் வீட்டுக்காரர் பேசும்போது எனக்கு என்ன அறியாமல் வந்துருச்சு. சரி விடு, அவங்க 2 பேரும் வேறு வீட்டிலேருந்து வந்தவங்க, நம்ம ஒரே வீட்டில் இருந்து ஒரே வகுத்தில் வந்தவங்க. சரியா, நம்ம இப்படி இருந்தால் கண்டிப்பாக அம்மா மனசு சங்கடம் தான் படும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போய் சாமி கும்பிட்டு வராங்க. சத்யா மட்டும் கடையில் நிற்காப்புல. அப்போ பூசாரி பார்த்துட்டு, பொன்னியம்மா 2 பேரையும் செத்து வச்சிட்டாம்மா, இன்னும் நல்லா இருப்பாங்க. நான் கூட சொல்லலை, மீனாவுக்கு ரொம்ப பொறுமை, அதனால் எது எப்படியோ அதை சகிச்சுக்கிட்டு போயிடும். அவங்க மாமியார் வீட்லேயே குடும்பம் நடத்தும் போது தங்கச்சி கோவப்பட்டால் இறங்கி போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது அருண் கால் பண்ணுறாரு, எங்கே இருக்க அப்படிங்கும்போது, பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, அங்கே எதுக்கு போனேன்? நான் தான் சொல்லியிருக்கோம்ல, உங்கள் அம்மாட்டையோ தம்பிட்டையோ உங்கள் அக்காட்டையோ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் அப்படி தான் இருந்தேன், ஆனால் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணும்போது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உடனே வராரு. மீனா என் வீட்டம்மாட்ட பேசக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கோம்ல, எதுக்கு பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் அருண், நீங்கள் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணதுனால தான் எனக்கு குழந்தேன். ஏன்னா என் தங்கச்சி அப்படி கிடையாது. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா ஒரே வீட்டில் வளர்ந்தவங்க, ஒரே இடத்துல பிறந்தவங்க. அதனால் நீங்கள்லாம் அதை சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அருண் கோவத்தில் ஏறிச்சு போயிடுறாரு வீட்டுக்கு. சீதா என்ன சொல்கிறது தான், உங்கள் வீட்டுக்கோ உங்கள் வீட்டில் உள்ள ஆட்கள்கிட்ட நீ பேசக்கூடாது அப்படிங்கும்போது, என்னங்க நீங்கள், அது எப்படிங்க முடியும் அப்படின்னுட்டு இருக்கும்போது அருண் அம்மா சொல்கிறாங்க, டே அருண், எனக்கு நீ மட்டும்தான், நம்ம சொந்த பந்தம் எல்லாருமே நம்ம பக்கத்தில் இல்லை. நம்மளுக்கு சொந்தமாக இருக்கிறது இந்த சீதாவோட குடும்பம் தான். அந்த குடும்பத்துலேயும் நீ பேசக்கூடாது வைக்கடான்னா ரொம்ப தப்புடா. அப்போ இல்லாமல் வளர்த்தேன், அதனால தான் நீ இப்படி ஆகிட்டேன்னு எல்லோரும் சொல்லிடக்கூடாடா, வேணாம்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவன் ஒரு சாதாரண டிரைவர், அவனுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீட்டில் மருமகன்னு அதை ஏற்றுக்கிடவே முடியாதுல்ல. சீதாவோட அம்மா கடைசி என்னம்மா சொன்னாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே என் மாப்பிள்ளை முத்து தான், 2வதா நீங்கள் அப்படின்னா நான் 2வதாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு முன்னோட்டி அந்த வீட்டில் கல்யாணம் முடித்து நல்லதெல்லாம் செஞ்சவர், அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவர் தான் பார்த்து எடுத்து செய்கிறாரு. அப்படிங்கும்போது, ஏம்மா நான் செய்ய மாட்டேனா, என்னோட அவன்கிட்ட என்ன பெரிய காசு இருக்குது, நான் சொன்னால் எத்தனை பேர் என்னன்னாலும் செய்ய தயாராக இருப்பாங்க, அவன் சாதாரண டிரைவருமா அப்படிங்கும்போது, ஏய் என்னடா இப்படி பேசுகிறேன், சாதாரணங்கிறேன், நம்மளும் சாதாரணமாக தான் இருந்தோம், நீ வேலைக்கு போயிருக்க அவ்வளோதான், இன்றைக்கி வரைக்கும் சாதாரணமாக தான் இருக்கும், இன்றைக்கி எனக்கு பெருசாக ப்ரொமோஷன் வரப்போகுது அப்படி இப்படின்னு பேசுகிறேன், அது யாரால், போன ப்ரொமோஷன் திரும்பி வர்றது அந்த முத்தால் தானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவனாலலாம் கிடையாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு அருண், உனக்கு வீம்புக்கு தான் நீ பேசுகிற,
நல்ல நிதானமாக நினச்சிப்பார். உனக்கு ப்ரொமோஷன் வரப்போகுதுன்னா அது முத்தால தான் காரணம். உன் உயரதிகாரிட்ட போய் பேசணுன்னு அவசியமே கிடையாது. அதுபோக அந்த அம்மாவுக்கு நல்லது செஞ்சது நான் என்னை விட அருண் தான். அந்த அம்மா அந்த நேரத்தில் ஆர்வக்குளாரில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இந்த மனசு யாருக்கு ஒரு நினச்சிப்பார். தன்னோட குழந்தையோட மா மாப்பிள்ளை தான் சவளப்பாடி நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அவர் நினைப்பார். அதுதான் செஞ்சுருக்கார். அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கும்போதேம்மா வேறு எதுவும் பேச வரும்போது எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்போ சீதாவை கூப்பிட்டு அருணோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரும்மா, அருண் வந்து எப்போவுமே கோவத்தில் தான் இருப்பான். நீ வந்த பிறவாது மாறிடுவான் அப்படின்னு நினச்சேன். அப்போ மாறது மாதிரி தெரியல. ஆனால் நீ வந்து உங்கள் அக்காட்ட எப்பவும் போல் பேசுனது அருணுக்காவையோ யாருக்காவையோ குடும்பத்துலேயோ உங்கள் அக்காட்ட யார்ட்டையும் பேசாமல் இருக்குன்னு அவசியமே இல்லை. அது அருண் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன தேங்க்ஸு, போகும்போது என்னையும் கூப்பிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இங்கே அருணுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த முத்து ஃபேமிலி வந்து நம்மளை ரொம்ப கடுப்பை கிளப்புத, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கும் போது தினேஷ் ஒரு இடத்துல போகும்போது பணம் பொத்துன்னு உழுது 2-3 கட்டு பணம். அப்போ அருணோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து கால் பண்ணுறாரு, அருண் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவ்வளோ பணம் உனக்கு ஏது அப்படி இப்படிங்கிறாங்க. நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சு எது வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இதை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது வைக்க முடியாது அப்படின்னு ஸ்டேஷனில் பெரிய அதிகாரி யாரும் இல்லை. அப்போ செல்லை கொண்டா அப்படின்னு செல்லை தர முடியாது அப்படிங்கிறாங்க. செல்லை நோண்டி பார்க்காங்க. அங்கே ரோகிணி வந்து கால் பண்ணது இருக்குது. அது போக ரோகிணி வந்து உனக்கு நான் பணம் அனுப்பிட்டோம்ல, இந்த பணத்தை வாங்கிட்டு இன்னும் வந்து என்னை ஒரி பண்ணாத, என்னை ஒரி பண்ணால் நல்லா இருக்காது. என்னை பற்றி ஒவ்வொரு விஷயமா சொல்லி நீ வந்து பணம் வாங்கிட்டே இருக்க. இது நான் தர பணம் கடைசி பணம் இது. மாதம் 50,000 கொடு, 1,00,000 கொடு, 2,00,000 கொடு, 3,00,000 கொடுன்னு வாங்கிட்டு இருந்தால் அதெல்லாம் ஆகிக்கூடாது. இதே என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நான் கலவண்டப்பட்டு தான் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த முத்து வீட்டை ஏதாவது வகையில் கடுப்பை கலப்பலன்னா இது நமக்கு சூப்பராக தொக்கா மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராரு. இங்கே அதுக்கு முன்னக்கூட்டி ரோகிணியை பற்றி உண்மை நல்லா தெரிஞ்சு ரோகிணியை வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க. இது யாருன்னு தெரியாதுல்ல. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. உன்னையார் வீட்டுக்குள்ளே வர சொன்னா அப்படிங்கிறாங்க இந்த விஜயா. உடனே வாங்க வரணும் அப்படிங்கிறாங்க. சரி இந்த வீட்டில் எல்லோரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. கூப்பிடுங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா எல்லோரும் வராங்க. உடனே என்ன தம்பி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உட்கார வரல, உங்கள் மருமக ரோகிணி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, அவளை அந்த வீட்டு மருமக கிடையாது, அவள் எப்போவுமே இந்த வீட்டு விட்டு போயிட்டா, அவளை பற்றி எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இன்னும் நாங்கள் எப்படி வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கும்போது, அது அப்படியா, உங்கள் பையன் கடையில் பணம் காணாமல் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சுல்ல, சீதா கூட என்கிட்ட சொன்னான், அந்த பணத்தை வேறு யாரும் எடுக்கலை அப்படிங்கும்போது, அப்போ யார் தான் எடுத்தா அப்படிங்கும்போது, வேறு யார், உங்கள் மருமக ரோகிணி தான், இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவை காமிக்கிறாங்க. அந்த பணத்தை வாங்கினவன் வேறு யாரும் இல்லை, இந்த தினேஷ் தான் அப்படின்னு சொல்லி அவனை காமிக்கும்போது, இவனை எனக்கு தெரியும்பா, இவன் ஏற்கனவே என் காரில் வந்திருக்கான், என்கிட்ட பூசி வாங்கியிருக்கான், அது போக ஒரு வயசான அம்மா போயிட்டு இருக்கும்போது இடிச்சிட்டான் வச்சுட்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிச்சிலப்போ அதையும் வந்தான் அப்படிங்கிறாங்க. இவன் ஏதோ ஒரு வகையில் பரல மாட்டா பணம் வாங்கிட்டே இருக்கான், என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்லுதார். சொல்லும் போது இவங்க வீட்டில் ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சதில்ல, கிருஷ்ண மூலமாக தெரிஞ்சது. உடனே ஏங்க அந்த பணத்தை வாங்க அப்படின்னோடனே ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் கோவக்காரன், மீதி எல்லாருமே நல்லவங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க, உங்கள் அண்ணி இந்த மாதிரி வேலைலாம் பார்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து முறைக்க, இங்கே அருண் முறைக்க, அப்போ மீனா சொல்கிறாங்க ஏங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் விஜயா எழுதி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. மனோஜ் சொல்லுதாங்க, மனோஜ் இங்கே பாரு, ரோகிணி அவளை பற்றி மட்டும் விஷயத்த மறைக்கலை, நம்ம வீட்டிலே ஆட்டை போட எல்லா வேலையும் பார்த்துருக்கான், இனிமேலும் அவள் தான் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காத மனோஜ், உனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு பொண்ணு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சீக்கிரம் எனக்கு கல்யாணம் முடிக்கணுமான்னு சொல்லி மனோஜ் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அண்ணாமலை மனோஜை கூப்பிட்டு பேசுகிறாரு, டே இங்கே பாரு, அந்த ரோகிணி உன்னை பிடிச்சதுனால அவளை போயின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான், அதுபோக கிறிஸ்டியன் வளர்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுதாங்க அந்த முத்து மீனாவும், அவனும் இந்த வீட்டில் ஒரு பையனாக தான் இருந்திருக்கான். அதனால் இது ரெண்டும் நடக்கணும்னா நீ மட்டும் மனசை வச்சா தான் நடக்கும். பேசாமல் ரோகிணி பண்ணதெல்லாம் மறந்துட்டு நீ வாழக்கூடிய வேலையை பாரு. அதுபோக அவங்க பர்னிச்சர் கடை முன்னேறி வர்றதுக்கு ரோகிணி ஒரு காரணம் அப்படிங்கப்பா. பர்னிச்சர் கடையில் அந்த வருமானத்தை எடுத்திருக்கான். இப்போ சீட்டு கட்டினவங்க பூரா வந்து பொருள் கேட்பாங்க. இப்போ சரியான நேரத்தில் பணம் வந்துச்சு, அப்படி பணம் வரலன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன இருப்பேன்னு நினச்சி பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சு இந்த ரோகிணி பண்ணலை,
அவள் சுயநலத்துக்கு எல்லாமே பண்ணியிருக்காப்பா. இன்னும் வந்து நான் கூட வாழவே மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா நீ? ரவி என்னன்னா சுருதி கூட ரெஸ்டாரண்ட் போக மாட்றான். அவன் வந்து ஓனர் ரெஸ்டாரண்ட்டு தான் போவாங்கிறான். நீ என்னென்னா இப்படி பண்ணுற? எப்படிடா தொழில் இது பண்ணுவீங்க? முத்து மீனாவும் பாரு. முத்துவுக்கு டெக்கரேஷன் வேலை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் மீனா டெக்கரேஷன் வேலை பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முத்து கூட இருக்கிறான். மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. மீனா நல்லாவே பண்ணுறான். அதே மாதிரி புருஷனுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ரவி எப்படி முடிச்சுட்டே இருக்காரு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, டே இங்கே பாரு, உன் ஓனருக்கு விசுவாசமாக இருக்க இல்லைங்களே, ஆனால் அவன் பொண்டாட்டி கடை நல்லா நடத்தணும், அதுக்கு நீ கூட சப்போர்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே ஸ்ருதி பேசுகிறாங்க, உங்கள் அப்பா அவ்வளோ சொல்கிறாங்க, அப்போ கூட நீ என் கடைக்கு வர மாட்டியா? உன்னை நம்பித்தான் ரவி நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன். எப்படியும் கொஞ்ச நாளில் நான் படுத்த சங்கடத்தை பார்த்து நீ வந்துடும்னு பார்த்தேன். ஆனால் இவ்வளோ சங்கடத்துக்கு மத்தியில் உங்கள் ஓனருக்கு தான் விசுவாசமாக இருக்கணுங்க. என்ன உனக்கு பிடிக்காம தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா வச்சுக்கிட்டியான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை ஸ்ருதி, நீ ஆரம்பிச்சிருக்கிறது வந்து உங்கள் அப்பா பணத்தில், நான் வந்து அதில் நின்று தான் நல்லா இருக்காது. அப்படிங்கும்போது நீ இப்படி சொல்லுன்னு எனக்கு அப்போவே தெரியும். எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் வேணும்னு எப்போவுமே கொடுத்துட்டேன். இது நான் உழைச்சி சம்பாதிச்சது. நான் அதில் என்ன என்ஜாய் பண்ணலாமோ அதே என்ஜாய் நீ பண்ணலாம். அது நட்டப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது. என்ன நீ அதனால் கடைக்கு வா அப்படிங்கும்போது, இல்லை முக்கியமான ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் மறுநாள் வேலைக்கு போயிடுவார். இங்கே கடுப்புலேயே பேசுகிறதி அவங்க வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மீத்து வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரவியை வந்து இங்கேருந்து போகக்கூடாதுன்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி வேலை பார்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி 4-5 பேர் ரெடி பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாமே வந்து அந்த சுருதி ஹோட்டலில் போய் வேலைக்கு சேரணும். சேர்ந்துட்டு நான் சொல்லுது அன்றைக்கி நீங்கள் வந்து தேவையில்லாதெல்லாம் கலந்துடணும். அது முக்கியமான ஒரு ஆர்டராக இருக்கணும். அன்றைக்கி அவங்க கடையை வந்து பூந்து நொறுக்கி அள்ளிடுவாங்க. நொறுக்கி அள்ளிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழிலேருந்தே சுருதி போயிடுவாங்க. அப்புறம் ரவி இங்கேயே தான் இருப்பார் அப்படிங்கிறாங்க. சரி மேடம், எப்போ போகணும் எது போகணுன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, அவங்க வேலைக்கு ஆள் வேணும்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கால் பண்ணி கேட்குறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே முத்துன்னு தெரியாமல் முத்து காரில் பிளான் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்புறம் அந்த ஹோட்டலில் போய் சேர்ந்தோம். சேர்ந்துட்டு அங்கே இருக்க ஓனர்கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு அங்கே என்னென்ன கோல்மால் பண்ணணுமோ அந்த கோல்மால் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அந்த கடையை மூட வைக்கிறோம். அந்த ரெஸ்டாரண்ட் ஹாப்பி ரெஸ்டாரண்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு அந்த கடைக்குள்ளே போய் நாங்கள் வேலைக்கு வரோன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்போ முத்து வந்து கடைக்குள்ளே வராரு. என்ன முத்து, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வேலை கேட்டு வந்தாங்களே, அவங்கள நீங்கள் வேலைக்கு எடுக்காதீங்க. அவங்க யாருன்னா ரவியோட ஓனர்கிட்ட பேசிட்டு வந்தாங்க. வரும்போது தான் எனக்கு தெரியும் உங்கள் கடையில் வேலையை சேர்ந்துட்டு இங்கே வந்து சாப்பாட்டில் ஏதாவது கோல்மால் பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கடைக்கு கெட்ட பேர் ஆகும் அப்படிங்கும்போது, அந்த நான் மீத்துவை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, அவங்க பேசினது எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மீத்தை வந்து நீ வந்து பதிலுக்கு பதில் பார்க்கணுன்னா நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சுருதி, இந்த வீடியோவை ரவிக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க. வீடியோ கொடுத்து ரவிகிட்ட அனுப்ப சொல்லுதாங்க. ரவி அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. மீத்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் தான் தொழிலில் ஜெயிக்கணும், மற்றவங்களாம் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சி இந்த மாதிரி வேலை பார்ப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் அவங்கக்கிட்ட இருக்கணும், ஆனால் என் பொண்டாட்டி தொழில் பண்ணுவா, கெட்டு போகணுமா? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன ரவி இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் பண்ணுவேனா இப்போனா அப்படிங்கும்போது, இவங்களெல்லாம் அவங்ககிட்ட நான் பேசுகிறத பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கு முன்னே நான் வந்து மூணாவாக இருக்குன்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துடுறாரு சுருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. என்னடா இப்போமாவது நம்புறியா அப்படிங்கும்போது, ரொம்பவே நம்புகிறேன் அப்படிங்கும்போது, நல்ல வேலை முத்து காரில் தான் வந்து அவங்க பூரா வந்திருக்காங்க. நான் கூட அவங்கள நம்பி இங்கே வேலைக்கு சேர்த்துடலான்னு பார்த்தேன். சேர்த்துருந்தேன் அப்படின்னா நானும் உள்ளே போயிருப்பேன். இந்த கடையை இழுத்து மூடுது மாதிரி இருக்கும், நொறுங்கியே போயிருப்பேன். எல்லாத்துக்குமே முத்து தான் காரணம். முத்து மட்டும் இல்லைன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட வேண்டியது வந்திருக்கும் அப்படிங்கும்போது, முத்தாக இருக்கட்டும் மீனானியாக இருக்கட்டும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த நல்ல எண்ணத்தில் அடிப்படையில் தான் நம்ம கடை வந்து நல்லா வரப்போகுது. நம்ம கடையை நம்பர் 1 ஆக்கி காட்டுதேன் சுருதி அப்படிங்கிறாங்க. ரவி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷமான செய்தியை நம்ம வீட்டில் போய் சொல்லணும், வீட்டில் நீ கொண்டாடணும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சூப்பர் ஃபுட்டு வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு போகணும் இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு நைட்டு சூப்பராக சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க. அங்கே டைனிங் டேபிளில் கொண்டு வச்சுருக்காங்க. சாப்பாட்டு மனம் பயங்கரமாக அள்ளுது. இதை பார்த்துட்டு விஜயா, அந்த மீனா இப்படி சமைக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ரவி சமையல் பயங்கர வாசனையாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏம்மா எங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் சமையல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சுருதிக்கு ரொம்ப சந்தோஷம்.
எப்போவுமே சுருதி ரெஸ்டாரண்ட் தான் ரவி சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ எங்கள் ரெஸ்டாரண்ட்னு சொன்னோன்னே அவருக்கு பயங்கர சந்தோஷம். எல்லாருமே சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு ரொம்ப செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் மட்டும் நான் எதிர்பார்த்த டேஸ்ட் இதில் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாப்பா நீ எதிர்பார்க்குற டேஸ்ட் இருக்காது, ரோகிணி மட்டும் நல்லா சமைப்பாங்க, அவங்க இதோட செம்மையாக சமைப்பாங்களா அப்படின்னோடனே மனோஜ் கடுப்பாகிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.